பார்ப்போம். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நான் தயாராக இருக்கிறேன். மாமிசத்துடன் தொடங்கலாம். எனக்கு கத்திகள் தேவை. நான் என் கைகளால் செய்ய முடியும். கையுறைகள் போடுகிறேன். இது சிறந்தது. பார்னி, மனித கைகள்? ஆமாம், ஆனால் அது ரகசியம். கத்திகளை எடுத்து இறைச்சியை வெட்டுகிறேன். வோய்லா, நான் முடித்துவிட்டேன். எங்களுக்கு எலும்பு தேவையில்லை. நான் அதை எனது வசம் பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, ஓஹோ, பார்னி, நீ நிறுத்த வேண்டும். இறைச்சியில் உமிழ்நீர் விழும். ஏய், அதை நிறுத்து. எனக்கு ஒரு சிறந்த பர்கர் இருக்கிறது. நான் ஒரு டோனட் பயன்படுத்த போகிறேன். அதை 2 பாதிகளாக வெட்டி சில விப்ட் கிரீம், காந்திகள், மேலும் விப்ட் கிரீம் சேர்க்கிறேன். ஓரியோஸ் நோக்கி நகர்கிறேன். மேலும் விப்ட் கிரீம், சில கம்மி வார்ம்ஸ். இதோ மேல் பகுதி. மீதமுள்ள விப்ட் கிரீமை நான் சாப்பிடலாம். நல்லது. ஹே, வாவ், எனக்கும் கிரீம் பிடிக்கும். அதை பகிர்ந்து கொள். ஓ, பேராசை காட்டாதே. ஓ பார்னி, இதோ ருசியாக இருக்கிறது. சரி. ஓ ஐயோ, ஓப்ஸ். ஓ குவென்டின், மன்னிக்கவும். சரி, இங்கே பாரிஸ். அவற்றை மேலே எறிகிறேன். இதற்கிடையில் நான் ஒரு பர்கர் செய்வேன். எனக்கு ஒரு பெரிய எலும்பு பன் உள்ளது. அனைத்து பொருட்களையும் சேர்க்கிறேன். ஓ, எனக்கு சீஸ் பிடிக்கும். இப்போது சில சாஸ்களை சேர்க்கும் நேரம். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். நான் எல்லாவற்றையும் நேரத்துக்கு முடித்து விட்டேன். இங்கே பார்ட்டிஸ் இருக்கின்றன. பனுடன் மூடுகிறேன். முடிஞ்சது. பார்ட்டி. நான் ஒரு பார்ட்டியை வறுக்க வேண்டும். அது புகையுடன் இருக்கும். ஓ பார்னி, எதுவும் நடக்கவில்லை. பார்னி, பரவாயில்லை. நான் அதை புதியதுடன் மாற்றப் போகிறேன். எனக்கு சில நிமிடங்கள் கொடு. நான் எல்லாவற்றையும் செய்வேன். தயார். நீ அதை முயற்சி செய்யலாம். ஓ, அது உனக்கு பொருந்துகிறது. நான் எங்கே இருந்தேன்? வாவ். ஓ, முட்டைக்கோஸ். ஹி அதை 2 பாதிகளாக வெட்டுகிறேன். இவை எனது பென்ஸ் ஆகும். ஒரு பர்கரை சேர்த்தல். கேரட், வெங்காயம் மற்றும் தக்காளி. இப்போது ஒரு நல்ல சிறிய கட்லட் தேவை. அதை ஒரு கோசுபனுடன் மூடுகிறேன். அடா நேர்லா, இது சூடாக இருக்கும்போது முயற்சி செய். வா. வாவ், இவ்வளவு? என்ன அது? முட்டைக்கோஸ்? இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். இதோ, இதுவும் உணவு போல இருக்கிறது. இதை முயற்சிப்போம். இது மிகவும் பெரியது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ருசியானது. அருமையான வேலை. இங்கே என்ன இருக்கிறது? வாவ், இது ஒரு இனிப்பு பர்கர். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மிகவும் குளிர்ச்சியான யோசனை. குவென்டின், நீ வென்றுவிட்டாய். ஓ ஆம், என் முதல் வெற்றி. பார்னி தோற்றுவிட்டான். எனக்கு இப்போது என்ன வேண்டும்? சரி, எனக்கு பான்கேக்ஸ் செய்யுங்கள். இது ஒரு குளிர்ச்சியான யோசனை. எனக்கு தெரியும். ஓ பார்னி, எனக்கு பாத்திரத்தை கொடு. திருப்பி கொடு. ஓ பாட்டி, நூலை பாருங்கள். இது வேலை செய்தது. மாவை ஒரு கிண்ணத்தில் போடுகிறேன். 2 முட்டைகளை உடைத்து கொஞ்சம் பாலை ஊற்றுகிறேன். அதை நல்லா குலுக்குவோம். அதை முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. அடுத்தது நமக்கு சில ஓப்ஸ். அடடா, ஓ
பார்னி, நீ என்னை அடித்திருக்கலாம். ஆமாம், லேபிளை அகற்றுகிறேன். இந்த பாட்டிலை தேவைப்படும் மாவை உள்ளே ஊற்றி கலக்குகிறேன். என் முதுகு. பாட்டி, என்ன ஒரு கனவு காட்சி! உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, எல்லாம் சரியாக இருக்கிறது. நன்றி பார்னி. ஓ ஓ இதோ என் பால். ஈஹா, ஊசி எடுத்து சில துளைகள் செய்கிறேன். அந்த சிறிய பான்கேக்குகளை பாருங்கள். சரி, என் முதல் pancake தயாராக உள்ளது. நான் அதை ஐசிங் கொண்டு அலங்கரிக்க போகிறேன். நாய் வடிவ pancake செய்கிறேன். அது ஒரு அற்புதமான யோசனை. குவென்டின், மாவை கலக்க வேண்டும். அது என்ன? நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். அது குளிர்ச்சியாக இருக்கிறது. பார்னி, நிறுத்து. சரி, அந்த மாவு எனக்கு பொருந்தாதென்று எனக்கு தெரியும். அப்பா பாப்பா கம் எடுத்துக்கொள்வோம். மற்றும் கியா, என் சக்திகள் கூட வேலை செய்து விட்டன. நாம் பபுள் கம் கொண்டு செய்த பான் கேக் வச்சுள்ளோம். சில சர்ப் சேர்த்து போய்லாஸ். முயற்சி செய். வாவ், இதையெல்லாம் எனக்காக செய்தீர்களா? இது ரெயின்போ ஒன்றுடன் தொடங்கலாம். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது பபுள் கம். கூல். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, நாய் வடிவ பான் கேக். அருமை. இந்த ஸ்ட்ராபெரி மற்றும் விப்ட் கிரீம் கொண்ட மினி பான் கேக்ஸ்களை பாருங்கள். ருசியானவை. எனக்கு பிடித்திருக்கிறது. பாட்டி, நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். ஆம், எனக்கு இங்கே போட்டி இல்லை என்று எனக்கு தெரியும். என்ன இப்போது என்ன வேண்டும்? ஓ, நான் கண்டுபிடித்தேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். இது எளிது. நான் கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிடுவேன். அது இங்கே இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தேவை. மைக்ரோவேவ். பையை உள்ளே வைத்து சில நிமிடங்கள் விட்டு விடுகிறேன். இதற்கிடையில் நான் விளையாடலாம். சரி, எனக்கு இங்கே சில புது மக்காச்சோளம் இருக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு என் அழகான ஊசி வேண்டும். ஒரு சூடான இரும்பை எடுத்து அது பாப்கார்னாக மாறும் வரை சூடாக்குகிறேன். இது சரியாக வேலை செய்கிறது. இப்போது இதை ஸ்ட்ராபெரி ஜாமில் மூழ்கவிட போகிறோம். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அற்புதம். வார்னி, அன்பே, இதை பாருங்கள். இல்ல 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 இல்லை. ஓ, அதை நக்காதே. கெட்ட பையன். நான் லிவ்காக இதை செய்தேன். நான் எந்த வகையான பாப்கார்ன் செய்ய வேண்டும்? ஒரு யோசனை இருக்கிறது. நாம் அதிசயமான ஒன்றை உருவாக்கப் போகிறோம். சில மக்காச்சோளத்தை அலுமினிய தாளில் ஊற்றுகிறேன். சில மால்டீசர்ஸ் காண்டியை சேர்த்து அதை ஒரு பந்தாக உருட்டுகிறேன். இப்போது அதை சூடாக்க வேண்டும். நான் இதற்கு அருகில் டைனமைட்டை வைக்கிறேன். இப்போது கவனமாக இருங்கள். ஒரு வெடிப்பு இருக்க போகிறது. சரி, எல்லா பாப்கார்னும் சமையலறையில் சுற்றி பறந்தது. ஆனால் இது ருசியாக தெரிகிறது. பார்னி, ஓஹோ, என் பாப்கார்னை மறந்துவிட்டேன். அதை அதிகமாக சூடாக்கி விட்டேன். வாவ், ஈவ்,
கருப்பு பாப்கார்னா இது முழுவதும் கருகிவிட்டது. இல்லை, நான் இதை சாப்பிட மாட்டேன். ஓ, சரியான சாக்லேட் பாப்கார்ன், ருசியானது. நான் இன்னும் சாப்பிட விரும்புகிறேன். அப்படி என்றால் இந்த உணவு பற்றி என்ன? ஓ, பாப்கார்ன் மற்றும் ஜாம், அது ஒரு விசித்திரமான சேர்க்கை. ஆகவே பார்னி வெற்றியாளர். ஆஹா, ஆம், என் முதல் வெற்றி. நன்றி லீவ். கைஸ், இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே ஒரு கருத்தை விடுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராக மறக்காதீர்கள். விரைவில் சந்திப்போம். பை.